ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நிலா சேரனை பார்த்து உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருந்து உங்க தங்கச்சியை ஒருத்தன் இப்படி ஏமாத்திருந்தானா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சேரனால அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியல. நம்ம நிலா நம்ம பல்லவனை மட்டும் கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு பைய தூக்கிக்கிட்டு நிலா கிளம்பிடுறாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்கறதா இல்லை. அதே நேரத்தில் இவங்க வானதியை பொண்ணு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீடு சின்னதாக இருக்கிறதுனால கோயிலில் வச்சு பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. வானதிக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியோட ஞாபகம் வருதாட்டுக்கு. கோவத்தில் நம்ம மாட்டுக்கு இப்படி சொல்லிவிட்டோமே, அதை எடுத்துக்கிட்டு இவங்க மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கு இந்த வானதி. இப்போ போய் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வானதி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளாரையே அழுதுகிட்டே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க பொண்ணு பார்க்க. இப்போ கோயிலில் மாப்பிள்ளை குடும்பம் எல்லாமே வந்து உக்காந்துருக்குறாங்க. வானதியும் சேலை கட்டிக்கிட்டு பொண்ணு மாதிரி வந்து உக்காந்துருக்கு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கல்யாணம் இந்த தேதியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்ட உடனே வானதி அச்சோ கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளாரையே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிலா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பல்லவனை போக சொல்லிட்டு பல்லவன் மட்டும் வீட்டுக்கு போறாப்புல. வீட்டுக்கு போன பல்லவன்கிட்ட சேன் எங்க நிலா அப்படின்னு கேட்குறாப்புல. உன் முன்னாடி தானே சொல்லிட்டு போனாங்க, திருப்பி நிலா எங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ இந்த பக்கம் நம்ம நிலா எங்கே போகிறாங்க அப்படின்னா கோயிலில் போய் உக்காந்துருக்குறாங்க. கோயிலில் போய் உக்காந்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்கமிங்கில் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.